ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கணபதி விசர்ஜன் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் விநாயகர் வச்சு அதை 5வது நாள் எடுத்துகிட்டு போய் கடலில் கரைச்ச வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் ப்ராப்பர் vlog-ஆ ஷூட் பண்ணல. பட் என்கிட்ட கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி, உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டில் விநாயகர் எடுத்துகிட்டு நாங்கள் மார்வே பீச்சுக்கு கிளம்பிட்டோம். மார்வே பீச், அதாவது இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது எல்லாமே மும்பையில் எங்கள் அம்மா வீட்டில். ஸோ எங்கள் அண்ணன் விநாயகர் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இருந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் இந்த விநாயகர் கையிலே எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் டெம்போ இருந்துச்சு, வண்டியில் வச்சு மார்வே பீச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அந்த டெம்போ எடுத்துகிட்டு போகிற வர நல்ல மேளதாளத்தோடு டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போனோம். அங்கங்கே மூலையில் க்ராஸ் பண்ணும்போது விநாயகருக்கு கற்பூரம் காட்டி திருஷ்டி கழித்து தேங்காய் உடச்சி எடுத்துகிட்டு போனோம். இப்போ ஏரியாவை சுற்றி வந்தாச்சு. நம்ம டெம்போவில் எல்லாருமே உக்காந்தாச்சு வண்டியில். இப்போ மார்வே பீச்சுக்கு எல்லோரும் கிளம்பிட்டோம். மார்வே பீச் வந்தாச்சு. விநாயகரை கடலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வச்சு பூஜை பண்ண போகிறோம். மும்பையில் கணபதி விசர்ஜன், அதாவது கணேஷ் சதுர்த்தி ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இல்லை கண்ட்ரியிலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்துல நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அங்கே போய் விநாயகரை வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பக்கத்துலேயும் நிறைய விநாயகர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவும் கொஞ்சம் இல்லை நான் இதில் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பூஜை முடிச்சுட்டு அங்கே ஆளுங்கள்லாம் இருப்பாங்க விநாயகர் விசர்ஜன் பண்ணுறதுக்கு. உள்ள கடலுக்கு நம்ம நார்மல் பீப்புளை அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டாச்சு. இப்போ விசர்ஜன் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம்.
வரும்போது கொஞ்சம் வடாப்பாவ் பஜ்ஜி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு, மும்பைனா வடாப்பாவ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுவும் விநாயகர் சதுர்த்தியில் நிறைய ஃப்ரீயாலாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டெம்போ வந்தது. மறுபடியும் ஏறி உட்காந்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு நிறைய பாட்டெல்லாம் பாடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.